மாரீசன் ஃபகத் ஃபாசில் படம் தானே நினச்சிட்டு இருக்கீங்க? அந்த சீனே இல்லை, இது வடிவேல் படம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மாரீசன் படத்தினுடைய கதை பொறுத்த வரைக்கும் ஃபகத் ஃபாசில் ஒரு திருடன். அவர் திருட போகிற இடத்துல வடிவேலை சங்கிலியால் கட்டியிருக்காங்க. வடிவேல் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அல்சைமர் இருக்குது, அதனால பார்த்தீங்கன்னா பையன் கட்டி விட்டு போயிட்டான், நீ என்னை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துரு, நான் உனக்கு நிறைய காசு தரேன் அப்படின்றாரு. ஸோ ஃபகத் ஃபாசில் அவரோட பேச்சை கேட்டுட்டு வெளியே கொண்டு வந்துடுறாரு, காசு எடுக்க போகிறாரு. ஆனால் அவருக்கு அக்கௌண்ட்டில் நிறைய லட்சம் இருக்குது, அதனால் இவரை எப்படியே யூட்டிலைஸ் பண்ணி பணத்தை அபேஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணுறாரு. ஸோ அதை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிறது தான் படம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கதை, செகண்ட் ஹாஃப் வேறு ஒரு கதை. அதுவும் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு செகண்ட் ஹாஃப் கூட சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், மெயில் மாதிரி நல்லா ஒரு ஃபீல் குட் தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் க்ரைம் த்ரில்லராக மாறுது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் உங்களை ரியலைஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு வடிவேலோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டீல் த ஷோன்னு சொல்லலாம். வடிவேல் இந்த படத்தில் பூந்தோலன்றிருக்காரு. ஏன்னா இது வடிவேல் படம் சொல்கிற அளவுக்கு வடிவேலோட பர்ஃபார்மன்ஸ் தெரிவிக்க விட்டுருக்காரு. ஃபகத் ஃபாசில் இந்த படத்துக்கு ரொம்ப கேஷுவலாக நீட்டாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் தான் ஒரு சுவாரஸ்யமான அங்கமாக அமையுது. நல்ல ஒரு வித்தியாசமான இன்வெஸ்டிகேஷன் படமாகவும் மாறுது. அண்ட் இந்த படத்தினுடைய சொல்லப்பட்ட விஷயங்களும் ரொம்பவே நல்லா இருந்துன்னு சொல்லணும். படத்தில் பிரச்சனை இல்லாமல் பெட்டர்மெண்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தோண வைக்குது. அண்ட் அதனால தான் லென்த்தி ஃபீல் அடிக்குது. ஸோ என்ன தான் ஒரு சில பழைய டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் புதுசாக அமைஞ்சதை இந்த படத்தோட பெரிய பலமாக பார்க்குறேன். ஸோ மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஒர்த்தான படம். மாரீசன் கண்டிப்பாக தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கு மூவி ரெகக்னேஷனுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.